கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய ஒரு சில இடங்கள்ல மழை பெய்திருக்கு. புதுவையில மிக லேசான மழை பதிவாகி இருக்கு. காரைக்கால் பகுதியை பொறுத்த வரைக்கும் வறண்ட வானிலை நிலவியதா சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலைய பகுதியில 39.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையா கரூர் பரமத்தி பகுதியில 20.5 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகி இருக்கு. அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. அதே மாதிரி வரக்கூடிய 25ஆம் தேதி வாக்குல ஒடிசா, மேற்கு வங்க கடற்கரையோர பகுதிகளில், வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 23ஆம் தேதி தமிழகத்தினுடைய ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 8 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 24 முதல் 28ஆம் தேதி வரை தமிழகத்தினுடைய ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம். சென்னை மற்றும் புறநகர பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை நாளைய தினம் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. நகருடைய ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம்னா, தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 to 55 கிலோமீட்டர் வேகத்திலையும், இடையிடையே 60 to 65 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் என்பதனால மேற்குறிப்பிட்ட நாட்கள்ல மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க.